தென்றலே மெல்லப்பேசி சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஸாக பார்க்கலாம் வாங்க. நம்ம பரமன் இப்போ இளமதிக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இளமதியை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அப்படின்றதுக்காக இளமதியை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இளமதிக்காக நிறையவே பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம பரமனும் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தார் மாதிரி கோயிலில் இருக்கிற ஐயரை வச்சு இங்கே என்ன நடக்குது, சுமங்கலி பூஜை நடக்கிறதுக்கு நானும் கலந்துக்கிறேன், நானும் என்னோட மனைவியும் கலந்துக்கிறேன், அதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட ஹெல்ப்பும் கேட்டிருக்காரு நம்ம பரமன். அதனால் அந்த ஐயரும் பரமனுக்கு கால் பண்ணி, பரமா இன்னைக்கு விசேஷம் இருக்குது, என்ன வரீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் ஃபோன் பண்ணவும், இதோ வந்துடும் ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட நம்ம பரமனும் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம எப்படி இளமதியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக முடியும், இவ எப்படி வருவா, இத்தனைக்கும் திடுதுப்புன்னு கோயிலுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டா ரொம்பவே ஓவராக பிகு பண்ணிக்கிடுவா. அது மட்டும் இல்லாமல் இவ நம்ம தலை மேலே ஏறி உட்காந்துக்கிடுவாளே, இவளை எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பரமனும் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், சரி வேறு வழியே இல்லை, நம்ம தான் கூப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இளமதி நான் இந்த மாதிரி ஆட்டோவை எடுத்துகிட்டு கோயில் பக்கமாக போகணுன்னு நினைக்கிறேன், நீ கோயிலுக்கு எதுவும் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இளமதி, ஆகா இவன் சம்மந்தமே இல்லாமல் கோயிலுக்கு அந்த பக்கம் போகிறேன் நீ வரையான்னு கேட்குறானே, அதுவும் கோயிலுக்கு போறியான்னு வேற கேட்குறான். பரமன் இப்படியெல்லாம் பேச மாட்டானே, ஏதோ இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட தெரியப்படுத்தக்கூடாது, நம்மக்கிட்ட நம்ம மேலே அன்பாக இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிருவோன்னு சொல்லிட்டு இவன் சமாளிக்கிறான்னு நினைக்கிறேன். சரி நம்மளும் இதே சாக்குன்னு சொல்லிட்டு பரமனோட கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியும், ஆமாம் பரமா நானும் கோயிலுக்கு போகணும் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி பரமனோட கிளம்பி போகிறாங்க. அப்போ பரமன், ஆகா கரெக்டாக இளமதியும் புரிஞ்சுக்கிட்டு வராளே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கோயிலுக்கு போகிற நேரத்தில் தான் அங்கே சுமங்கலி பூஜை நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கவதா அந்த ஐயரும், அம்மா 7 ஜோடிகளில் ஒரு ஜோடி கம்மியாக இருக்காங்க, உங்கள் 2 பேரை பார்த்தா புருஷன் பண்டாட்டி மாதிரி இருக்கீங்க, அதனால் இந்த சுமங்கலி பூஜையில் நீங்களும் ஒரு ஜோடியாக கலந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இளமதி யோசித்தாலும் அப்போ பரமன் முகத்தை பார்க்குறாங்க இளமதி. அப்போ பரமனும், என்ன பரமா நம்மளும் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இளமதி கேட்குறாங்க. அப்போ பரமனும், நீ வேணான்னு சொன்னால் கேட்கவா போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமனும் கொஞ்சம் பிகு பண்ணுற மாதிரி காமிக்க, இங்கே நீ இதுக்காக தாண்டா கூப்பிட்டு வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் என்கிட்ட சீன் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியும் பரமனை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த சுமங்கலி பூஜையில் 2 பேருமே கலந்துக்கிறாங்க சந்தோஷமா. இந்த சந்தோஷமும் கொஞ்ச நேரத்திலேயே முடிஞ்சு போக போகுது. அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம இளமதியை பார்க்குறதுக்காக கலாமா வீட்டுக்கு போன இளமதியோட அம்மா அப்பாவை அசிங்கப்படுத்தி இங்கே ஒரு கேள்வியும் கேட்டுட்டாங்க கலாமா. அப்படி என்னன்னு பார்த்தா, உனக்கு அப்பா அம்மாவா, கொஞ்சம் கூட இதை சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா இளமதி, நீ தண்டபாணி கிட்ட வட்டிக்கு காசு வாங்கி கடன் கட்ட முடியாமல் தண்டபாணி வீட்டில் உட்காந்துருக்கும் போது யார் வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து காப்பாற்றினாங்களா, கஷ்டத்தில் வந்து உதவாத அம்மா அப்பா இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பா வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ பெருமையாக பேசு, நீங்களும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாமா பேசியிருக்காங்க. இதை கேட்டதுமே இங்கே காந்திமதிக்கு ரொம்பவே சங்கடமாக போச்சு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட மகளான இளமதியை பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பிறாங்க. அப்போ தான் நம்ம காந்திமதிக்கு கொஞ்சம் நெருடலாகவே இருந்திருக்கு. ஏன்னா தன்னோட ஆப்ரேஷன் செலவுக்காக தான் இளமதி கடன் பட்டு வட்டி கட்ட முடியாமல் அவங்க வீட்டில் உட்காந்துருந்தான்னு சொல்லும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. அவள் ஒருத்தியாக இருந்து எவ்வளோ தான் பாப்பா, நம்மளுக்கு என்னங்க இருக்க போகுது, நம்மளுக்கு இருக்கிறது இளமதி சந்தோஷமாக இருந்தால் போதும், நம்ம இருக்கிற வரைக்கும் அவளோட சந்தோஷத்தை பார்த்துட்டு இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னதான் செய்யணும்னு நினைக்கிற காந்திமதி இந்த மாதிரி காந்திமதியோட கணவரும் கேட்க ஆரம்பிக்கிறாரு, இல்லைங்க நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சதுதான் இளமதி கடன் வாங்கி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நம்ம இந்த வீடு எதுக்கு, இந்த வீடே அவளுக்கு தானே, அப்படி இருக்கும்போது இந்த வீடை விற்று அவளோட கடன் அடைச்சிட்டு அவள் நிம்மதியாக வாழ்வா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி சொல்கிறத கேட்டதுமே இங்கே காந்திமதியோட கணவரும், சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே நம்மளுக்கு இளமதியோட சந்தோஷம்தான் முக்கியம், நம்ம இந்த வீடை விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவுமே, சரி அந்த வீடை விற்கிறதுன்னு ஆகிப்போச்சு, நம்ம லீலாவுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காந்திமதி முடிவு பண்ணவும் சரின்னு சொல்லிட்டு வீடு விற்கிறதுக்கான ஏற்பாடுகளும் அங்கே நம்ம லீலாவதி கிட்டையும் சொல்லிடுறாங்க. லீலாவதி என்னமோ நல்லவன் நினச்சி ரொம்பவே தப்பு கணக்கு போட்டுட்டாங்க இந்த காந்திமதியும் காந்திமதியோட கணவரும். ஏன்னா அவள் என்ன பண்ணியிருக்கானா, வீடை விற்றோலும் இந்த வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு எழுதி வாங்குற வரைக்கும் இவங்கள்ட்ட நயந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லீலாவதி நல்லா பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே காந்திமதியும் அவரோட கணவரும் லீலாவதியை நம்பி
வீட்டையும் விற்றுறது மட்டும் இல்லாமல் பணத்தையும் வாங்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு லீலாவதி இளமதியோட அப்பா அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம நர்மதா பரமனுக்கு கால் பண்ணுறாங்க. அப்படி என்னன்னு பார்க்கும்போது தான் இங்கே குமரேசனும் காந்திமதியும் வீட்டை விட்டு லீலாவதி அனுப்பிடுறாங்க. அப்போ நம்ம லீலாவதியை தடுக்கிறதுக்கு நர்மதா முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் லீலாவதி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு நர்மதா, வீடவே நம்மளுக்கு எழுதி கொடுத்ததுக்கப்புறம் இவங்க யாரும் நம்ம வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கிட்ட லீலாவதி சொல்கிறாங்க. அப்போ நம்ம நர்மதாவும், அம்மா நீங்கள் வீடை எழுதி வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க எங்கே தான் போவாங்க, திடுதிப்புன்னு வீட்டை விட்டு காலி பண்ணே சொல்கிறீங்களே, எப்படி இருக்கும், பெரியம்மாவும் பெரியப்பாவும் எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ தான் நம்ம லீலாவதி, எங்கேயும் போகிறாங்க, எனக்கு என்ன கவலை வந்துச்சு, எனக்கு வீடை எழுதி கொடுத்துட்டாங்க, நான் பணமும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே அவங்களுக்கு நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நர்மதாவால் எதுவுமே பண்ண முடியலை. அப்போ நர்மதா என்ன பண்ணுறாங்கன்னா, பரமனுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம பரமன் இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, நம்ம இளமதி கிட்ட சொல்லணும். நம்ம இளமதி என்ன சொல்கிற பரமா, உண்மையா லீலாவதிக்கு வீடை வித்துட்டாங்களா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எப்படி செய்ய போச்சு, இப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டானா அவங்க எங்கே போவாங்க பரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி கொஞ்சம் புலம்புறாங்க. அப்போ நம்ம பரமன், வா இளமதி வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே குமரேசனும் காந்திமதியும் வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்க பார்த்ததுமே நம்ம பரமனும் இளமதியும் உடஞ்சு போயிடறாங்க. அப்போ தான் நம்ம பரமன் ஒரு முடிவெடுக்கிறாங்க. நீங்கள் வீடு உங்களுக்கு நான் பார்த்து வைக்கிற வரைக்கும் நீங்கள் ஏன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாமா வீட்டுக்கு நம்ம பரமன் குமரேசன் மற்றும் காந்திமதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே கலாமா வந்து, ஏண்டா பரமா இவங்களை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கலாமா கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம பரமன், இல்லைம்மா லீலாவதி இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா, வீடையும் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, வேறு எங்கே போகணும் தெரியாமல் இருக்கும்போது அவங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் தாம்மா கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு பரமன் சொல்லும்போது, பரமா இதெல்லாம் நல்லாவா இருக்குது, அவங்கள இங்கே தங்க வைக்கிறதுக்கு இந்த வீடு சத்திரமா சாவடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாமா கேட்கும்போது, இங்கே அவங்க இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அவங்கள வேறு எங்கேயாவது தங்க வைப்பறமா அப்படின்னு சொல்லவும் நம்ம பரமன் கலாமாவை எதிர்த்து இங்கே தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரேசன் மற்றும் காந்திமதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பரமனை சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம கலாமாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வருது. எப்பவும் நம்ம பேச்ச தட்டாத பரமன் இப்போ எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டானா கண்டிப்பாக அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாமாவுக்கும் டவுட் வர்றது மட்டும் இல்லாமல் அந்த டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பழனியை பார்க்க போகிறாங்க. ஏன்னா பரமனோட நடவடிக்கை எல்லாமே இளமதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இளமதியை அவன் நேசிக்கிற மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் என்னை எதிர்க்கிற மாதிரி இருந்தால் வரான் அப்படின்னு சொல்லிட்டு பழனியை போய் பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம பழனிக்கிட்ட, ஏய் ஏதாவது பரமன்கிட்ட உண்மையை உளறி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பழனிட்டு கேட்கும்போது, ஆமாம்மா என்னை தேடி திரும்பவும் பரமன் வந்துட்டான், என்னை அடித்து கஷ்டப்படுத்துறதுனால வேறு வழியே இல்லாமல் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவுமே இங்கே கலாமா பழனியை அடித்தது மட்டும் இல்லாமல் அப்போ தான் நம்ம கலாமா யோசிக்கிறாங்க, பரமனுக்கு எல்லா உண்மையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இனி இளமதிக்கு மேலே தான் இவன் சப்போர்ட் பண்ணுவானே தவிர்த்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், இவனை நம்ம வழிக்கு கொண்டு வரோம்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாமா ஒரு திட்டம் திட்ட போகிறாங்க. இதில் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட போகிறது நம்ம காந்திமதியாக தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதியும் என்ன பண்ணுறாங்கன்னா கலாமாவுக்கு காஃபி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இங்கே கலாமா காந்திமதியை தள்ளி விட்டுறது மட்டும் இல்லாமல் காந்திமதிக்கு தலையில் அடியும் பட்டுறது. இதை பார்த்த நம்ம குமரேசன் தன்னோட மனைவி கீழே விழுக போகிறத பார்த்ததுமே பதறி அடிச்சுட்டு காந்திமதியை பிடிக்க போகிறது இடத்துல காந்திமதி தலையில் அடிபட்டுருது. அப்போ தான் நம்ம குமரேசனும் இளமதியை கூப்பிடுறாங்க. இளமதியை கூப்பிட்டதுமே இளமதி வந்து பார்த்தா இங்கே காந்திமதி தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா இங்கே நம்ம கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதிக்கு தெரிய வருது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட அம்மாவையே இவ்வளோ கஷ்டப்படுத்துவ, காயம் படுற அளவுக்கு தள்ளி விட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியும் கலாமாவை கை ஓங்கி அடிக்க போகிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம பரமனும் வந்துடுறாங்க. இளமதி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட அம்மாவே கை நீட்ட போவ, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் நம்ம இளமதியும் உண்மையை சொல்றாங்க, இங்கே பாரு பரமா, அம்மாவை இவங்க கீழே தள்ளி விட்டு அவங்களுக்கு அடிபட்டுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது என்னால் எவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக இருக்க முடியும், இவ்வளோ தூரத்துக்கு அத்தை கோவப்படுறதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியலை பரமா, ஆனால் ஒருத்தரை தள்ளி விட்டு இவ்வளோ தூரத்துக்கு காயப்படுற அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னா என்னால் தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு தான் அடிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி சொல்லும்போது இங்கே பரமனும் இளமதி சொல்கிறதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் கேள்வி கேட்குவோம். அப்போ தான் நம்ம கலாமா ரொம்பவே ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம அழுத புலம்புனா கண்டிப்பாக நம்ம பரமன் நம்ம பக்கம் திரும்பிடுவான், இளமதியை கொஞ்சம் எதுக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு, பரமா நான் என்னடா பண்ணுறது,
காஃபி கொண்டு வந்து கொடுக்குறவங்க ஒழுங்காக கொடுக்கணும்ல. அதை விட்டுட்டு என் மேலே சுட சுட காஃபியை ஊற்றும் போது எனக்கு கோபம் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் காஃபி சூடாக இருந்ததுனால எனக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கள தள்ளி விட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. என் மேலே என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரமன் கிட்ட நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம நளினி கரெக்டாக எவிடன்ஸோட வராங்க. அண்ணா, இதெல்லாம் நம்பாதீங்க, இவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு தான், இவங்க தான் முழுக்க முழுக்க காரணம். காந்திமதி அம்மா காஃபி கொண்டு வரும்போது அவங்கள வேணும்னே கால் தடுக்கி கீழே விழுகிற அளவுக்கு பண்ணதே இங்கே அத்தை தான் செஞ்சாங்க. அதனால தான் காஃபியும் அவங்க மேலே கொட்டவும் செஞ்சிச்சு. இதில் அவங்க தப்பு எதுவுமே இல்லை, அத்தை தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நளினியும் ப்ரூஃபோட நிரூபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம பரமன் இவ்வளோ தூரம் பண்ணுறதெல்லாம் எதுக்காக? இங்கே காந்திமதியும் குமரேசனும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இங்கே பரமன் என்ன பண்ணுறான்னா, அம்மா இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்காம்மா, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நானே வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் வேறு எங்கேயாவது தங்க வச்சுருப்பேன்னு, அதுக்காக என்னை நம்பி வந்தவங்களை இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கவும் இங்கே சித்தார்த், நீ யாருடா இதெல்லாம் கேட்குறதுக்கு? நீ ஏன் ஒண்டி பொழைக்கிறவன், உன்னை வச்சு இத்தனை பேரும் வந்து இருந்தா எத்தனை நாளைக்கு இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பரமன், இங்கே பாரு சித்தார்த், உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவு தான் எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரமன் பேசும்போது தான் இங்கே சித்தார்த், நீயே ஒரு அனாதை, உனக்கு இந்த வீட்டுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி சித்தார்த்து கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பரமன் உடஞ்சி போயிடறாங்க. ஏன்னா ஏற்கனவே கலாமா இந்த பரமனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் ரவுடி, அது மட்டும் இல்லாமல் வட்டி வசூல் பண்ணுறதுக்கு ஒரு அடியால தான் யூஸ் பண்ணேன்னு சொன்னதை வச்சு எங்கள் சித்தார்த்தும் கரெக்டாக தான் அனாதா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டதுமே பரமனால் எதுவுமே சொல்ல முடியலை. இந்த இடத்துல தான் நம்ம பரமன் இனி என்ன முடிவெடுக்க போகிறாருங்க. தான் சுயமரியாதையோட கண்டிப்பாக வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்னைக்கு கலாமா வீட்டில் இருக்கக்கூடாது, நமக்கு எந்த உரிமையும் இல்லாத இடத்துல நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியோடையும் குமரேசன் மற்றும் காந்திமதியோடும் வீட்டை விட்டு கிளம்ப போகிறாங்களா. அப்படியே வீட்டை விட்டு நம்ம பரமன் கிளம்புனாலும் அதே இடத்துல தன்னோட அம்மா யார் அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறாங்களா. இதில் நம்ம இளமதி எவ்வளோ தூரத்துக்கு பரமனுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.